ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. வணக்கம் ஸ்ரீ. நான் கண்டிப்பன். நான் எப்படி ஆத்மாக்களின் சங்கமத்துக்கு ஒரு மெடிடேட்டர் தியானியாக வந்தேன், அப்புறம் வந்து எப்படி நான் கர்மயோகி ஆனேன், அப்புறம் வந்து மாஸ்டரோட எப்படி கலந்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே சொல்ல போனேங்க ஸ்ரீ. ஸோ பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேடல் இருக்கும், ஆன்மீக தேடல், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு அகத்தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் எங்கர் ஏஜ்லேயே வந்துருச்சு. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஏஜில் வந்து அந்த கோயிலாக சுற்றுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் சுற்ற ஆரம்பித்தேன். சுற்ற ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு என்னோட அந்த அந்த லெவலுக்கான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான மெடிடேஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கிடைக்கிது. ஸோ அப்படி கிடைக்கும்போது ஒரு டைமில் மற்ற ஆசிரமங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மெடிடேஷன் பயிற்சி முறைகள்லாம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து அதில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது. சேச்சுரேஷன் பாயிண்ட் இந்த சென்ஸ் அது ஒரு இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி தேடுறப்ப தானாகவே எனக்கு ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கான இடங்கள் அமைஞ்சது. ஸோ அப்படி வந்து என்னோட நண்பர் பிரபு மூலமாக பிரபு நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு 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 கூட்டு பறவைகள்ங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சாலோ, ஆன்மீக சம்மந்தமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலோ, இல்லை ஆன்மீக சம்மந்தமான தொடர்புகள் இருந்தாலோ அவருக்கு சொல்வேன், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு கிடைச்ச அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆத்மாக்களின் சங்கமத்தில் சடோரி அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணார். அப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலாக அவர் பிப்ரவரியில் அட்டன் பண்ணார். எனக்கு வந்து மார்ச்சில் பண்ண முடியல. ஏப்ரலில் என்னால் பண்ண முடியல. மேலே தான் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணால் அது ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வேறு விதமான உணர்தல் வந்து உள்ளுக்குள்ள வேறு மாதிரியாக ஒரு இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேருந்து பார்க்கும்போது அடுத்த லெவல் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சது. இது வந்து சும்மா இந்த இது பண்ணுவோம், நாங்கள் உடனே டக்குன்னு இது பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சு சம்மந்தமாக ஒரு உட்கார்ந்து எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஆக்டிவாக இருந்தது. ஆக்டிவ் மெடிடேஷன் தான், நீ பேச்சே கிடையாது. ஜஸ்ட் அவர் மாஸ்டர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு 10-15 மினிட்ஸ், மிஞ்சி மேக்ஸிமம் பேசினா ஒரு 1/2 hour பேசுவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல்னால் சாதாரண ப்ராக்டிக்கல் கிடையாது, நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல். ஸோ அதில் வந்து மாஸ்டர் வந்து சில சூட்சமமான விஷயங்கள் செய்கிறாரு. அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி, அவருக்கு இயற்கை கொடுத்த எனர்ஜி, அவருக்கு அவரோட மாஸ்டருக்கு அவரோட குருமார்கள் கொடுத்தது, இயற்கை குரு கடாட்சத்தின் மூலமாக கிடைச்ச எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்கிறாரு. சூட்சமமாக சில விஷயங்கள் செய்கிறாரு. சூட்சமமாக அந்த இடத்துல தட்டும்போது நமக்கு சில அவேக்கனிங் நடக்குது. அது மாஸ்டரோட எனர்ஜியால் தான் நடக்குது, அது நம்மளோட இது கிடையாது. நம்ம அதுக்கு ஒரு டூல், அவ்வளோதான். நம்ம செய்கிற ப்ராக்டிஸ் வந்து அதுக்கு ஒரு சின்ன டூல், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். அது வந்து மாஸ்டரோட எனர்ஜியால் அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளை அந்த பிளிஸ்ஃபுல்னஸை வந்து அந்த ஞான நிலையில் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத லேசாக அப்படி தொட்டு அதை உணர்ந்து பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டேலேயே நடந்தது. 2 நாள் சனி ஞாயிறு மே மாதத்தில் அட்டன் பண்ண சனி ஞாயிறுலேயே எனக்கு அமைஞ்சது. ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு விவரிக்க முடியாத மாதிரி ஒரு சந்தோஷம், ஆனந்தம், அப்படியே அந்த ஒரு மாதிரி இருந்தது. அது ஒரு வேற விதமான நிலையில் இருந்தது. ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தம்,
அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போனதாக இருந்தது. ஸோ இப்போ அப்புறம் வந்து கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அடுத்த மாதமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு கிடைச்சது என்னோட போகக்கூடாது, ஸோ எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸு, என்னோடய ஒய்ஃபு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த ப்ராக்டிஸ்க்கு கற்றுக்க வச்சேன். ஸோ கற்றுக்கிட்டு அவங்களும் ரொம்ப பயனடைஞ்சாங்க. ரொம்ப பேர் அந்த இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பேர் அதை 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 வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதை வந்து அதில் அவங்களோட வாழ்க்கையோட திருப்புமுனையாக கூட சில சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அது எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன டூலாக இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு பண்ண ஒரு ஹெல்ப் அப்படின்னு நினச்சிக்கலாம். அது பண்ணுறப்ப, அந்த கர்மயோகம் பண்ணுறப்ப நமக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் வந்து அளப்பரியதுங்கிறது வந்து அது சொல்லவே முடியாது. அது அந்த வார்த்தைகளில் விவரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அது அது என்ன வார்த்தை சொன்னாலும் அது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அந்த 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 கர்மயோகம் பண்ணுற ஃபீலை எடுத்துகிட்டு வந்து ஒரு வார்த்தையில் அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஏன்னா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கர்மயோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அப்போ வந்து ஒரு அருள் காப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அருள் காப்பு ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு வீடியோ போடுவாங்க, குரூப்பில் போடுவாங்க. அந்த குரூப்பில் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டைமில் தோன்ற கமெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரே வீடியோ கூட பல தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கமெண்ட் வந்திருக்கும். அது வந்து அது ஒரு அந்த டைமில் நம்ம அந்த மாஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நிலையில் உணர்ந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த கமெண்ட் அப்படியே நம்ம போடுவோம். ஸோ அது வந்து அந்த இன்னர் ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. இன்னரில் இருக்கிற அந்த தாகத்தை வந்து கூட்டிக்கிட்டே இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்தது. நம்மளோட அந்த கரெக்டான இடத்துல இருக்கிறோம், சரியான விதத்தில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மாஸ்டர் சொல்லுவாங்க, சடோரி முடிச்சுட்டு அந்த சடோரினி தாயை வந்து நம்ம இது பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes எவ்ரிடே, ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 தடவை 5 நிமிஷம் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அந்த நிலையை உணர்ந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு 2 வருஷம் மினிமம் கை கொடுக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் மற்ற பயிற்சிகள் கற்றுக்கிட்டு அதை விட்னஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் பயிற்சிகள் ஒரு பயிற்சிகளாக கற்றுக்கிட்டேன். ஹாரா தியானமாக இருக்கட்டும், ஆனாபான சதி தியானம், அப்படி ஒன்றா கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் விபாசனா கற்றுக்கிட்டோம், உளுஜி கற்றுக்கிட்டோம், நித்திய தியானமும் கற்றுக்கிட்டோம். ஒரு தியானமும் கற்றுக்கிற நம்மளோட அந்த வளர்நிலையோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பெருசாகிக்கிட்டே இருந்தது. அந்த தாகம் வந்து அது வந்து அளப்பரிய தாகம் வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஊற்றுகோலாக அது இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு பயிற்சியுமே மாஸ்டர் வந்து எப்படி சாதாரணமாக இப்போ மற்ற இடங்களில் போனோன்னா ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிஸை அன்னைக்கு பண்ண சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆனால் மாஸ்டர் அப்படி கிடையாது. பயிற்சி சொல்லுவார், பயிற்சி பண்ணுவோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் எடுத்துகிட்டு வந்து காமிப்பார். ஒரே நாளில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளை வந்து டேஸ்ட் பண்ண வைப்பார். அதுதான் மாஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு
அந்த ஆன்மீக பலம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சூழ்ச்சி தியானம் பண்ணுறோம்னா கண்ணை திறந்துட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன நாள் நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது அது அதை அப்படியே பின் பாயிண்டாக நம்ம கூட உட்காந்து நம்மளை உணர வச்சிருவாங்க மாஸ்டர். அதே மாதிரி நித்திய தியானம் பண்ணுறோன்னா அதை நிறைவேற்றுதல் முறைவேற்றுதலை வந்து அது உட்கார்ந்து அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளை அந்த இதை ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி திபெத்தியன் யோகம் 1, 2, ரைக்கி லெவல் 2 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவை பார்க்கறதெல்லாம் நான் சும்மா சொல்லி கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சொல்லி கொடுத்து நம்மளை பார்த்து அதை ப்ராக்டிக்கலாக உணர வைக்கிறது வந்து மாஸ்டர் தான். அதில் அந்த இதில் வந்து மாஸ்டர் அதில் வந்து மாஸ்டர் எங்கேயோ வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. மற்ற அது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறதுன்னா அன்கம்பேரபிள் ரோல் அது அவரோடது, மாஸ்டரோடது. மற்ற இடத்துல பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு அந்த கம்பேர் பண்ணுறதுக்காக கிடையாது. ஆனால் இங்கே மாஸ்டர் சொல்லி கொடுக்குற ஆத்மாக்களின் சங்கமத்தில் மாஸ்டர் சொல்லி கொடுத்து உணர வைக்கிறதுங்கிறது வந்து அதை ப்ராக்டிக்கலாக நம்மளை கூட்டு போய் உட்கார வச்சுருக்காரு. அந்த இடத்துல உட்கார வச்சு நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்புவார். ஸோ நம்ம 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 ஒரு கிளாஸ் கற்றுக்குற போகிறோம், அதுக்கு நம்ம வந்து மாஸ்டருக்கு குருதட்சணை கொடுக்குறோம், அதில் போய் உட்காடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு மாஸ்டர் போடுற எஃபர்ட்டுங்கிறது அதை விட 1000 மடங்கு கூட. அது அது அளப்பரியது, அதை அளவிடவே முடியாது. அந்த எஃபர்ட் போட்டு நம்மளை உணர வைக்கிறார். நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் நம்மளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அந்த இடத்துல உணர வைக்கிறார். அந்த உணர வைத்தல்ங்கிறது வந்து மாஸ்டர் கிட்ட வந்து அது எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நடக்கும். கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தோன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஸோ அப்படி ஒரு பயிற்சி பண்ணுறோம். மீன் டைமில் மாஸ்டர் புதுமலர்ச்சி முகாமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சில விஷயங்கள் சொல்கிறாரு. அப்படி போனதில் வந்து முதல்ல சதுரகிரி போனோம். சதுரகிரி போகிறப்பெல்லாம் வந்து மாஸ்டர் வந்து அந்த ஒரு இடத்துலையும் அந்த எனர்ஜியை பார்த்து அந்த எனர்ஜி இருக்கிற இடத்துல நம்மளை உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ண சொன்னதெல்லாம் அந்த இடத்துல வழியாக சதுரகிரிக்கு நம்ம அவ்வளோ தடவை போயிருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது நம்மளால மெஷர் பண்ண உட்கார்ந்து அதை அளவிடவே முடியல. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல இருக்க எனர்ஜியை நம்மளால இது பண்ணிக்க முடியல. அந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ண வச்சாரு. சில இடங்கள்ல தண்ணியில நீந்தி போய் உள்ள உட்கார வச்சு அதை வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் வந்து அது வேற எங்கேயுமே நடக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ரிஷிகேஷ் போனோம். ரிஷிகேஷ் போகிறப்பெல்லாம் வந்து அந்த கங்கை ஆற்றுல மாஸ்டர் பண்ண விஷயங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அது அது இதுதான் மாஸ்டர் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆகுது. அது வேற ஏதோ விஷயத்துக்கு கூட பேசிட்டு இருக்கும்போது அது வருது, ஆஹா இது எதுக்கு தான் பண்ணாங்களான்னு ஒரு அப்பதான் நம்மளால ஞாபகப்படுத்தி, ஓ இந்த விஷயம் இதுக்கு மாஸ்டர் இந்த இடத்துல உட்கார சொல்லி நம்மளை மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு புரியுது. இது வந்து அது ரொம்ப சூட்சமமான விஷயங்கள். நம்மளோட நிலை அறிஞ்சு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், ரொம்ப கீழே இருக்கிறோம், நம்ம வந்து அப்படியே தட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வந்து உட்கார வச்சு நமக்கும் மெடிடேஷன் கொடுத்து அந்த மெடிடேஷனை ஃபீல் பண்ண வைக்கிறார். அது வந்து அது மாஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரு அளப்பரிய இது. ஸோ சடோரி கர்மயோகம் ஒரு சடோரிக்கும் அட்டன் பண்ணுறோம். சடோரி கர்மயோகம் பண்ண சொல்கிறாங்க, கர்மயோகம் பண்ணுறோம். ஒரு சடோரிக்கும் பண்ணுறோம். சடோரி இன்சார்ஜ் கொடுக்குறாங்க, மாஸ்டர் கொடுத்து நம்மளோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க.
ஸோ அதில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதில் நமக்கு என்ன தேவை, அந்த பெர்ஃபார்ம் நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இதை நான் என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை அடித்து உடச்சி அதை மாற்றுறாங்க. ஸோ இது வந்து இது இது ஒரு பெரிய சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இந்தந்த நெகட்டிவ்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய டாக்டர் அந்த விஷயத்தில். ஒரு இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படிங்கிறத கரெக்டாக வச்சு அதை கரெக்டாக கொடுப்பாரு, அது சரியாகும். அது மாதிரி அந்த இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு இது கொடுக்கணும், இந்த விஷயம் இப்படி நடக்குதா, அதுக்கு இந்த பிஹேவியருக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னால் அவருக்கு வந்து அது 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 இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும், இல்லை வந்து அந்த 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 வார்த்தையோட வீரியம் இருக்கும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கும் எனக்கு ஒரு மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுவார். மற்ற தியானிகளுக்கு மற்ற கர்மயோகிகளுக்கு வந்து வேற விதமான பயிற்சி முறை. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா ஒரு பயிற்சி முறை, ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் திங்ஸ் கொடுக்கறது. ஒவ்வொருத்தருக்குமான எக்ஸ்பீரியன்ஸுமே டிஃபர் ஆகும். அவங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை அவங்க வர என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை என்ஜாய் பண்ண எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே பேரலாக நடக்கும். அப்படியே மாஸ்டர் அதை அப்படியே தட்டி தூக்கி கொண்டு வந்து அப்படியே மேலே கொண்டு வருவார். ஸோ இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டைமும் சடோரி அட்டன் பண்ண நம்மளோட அந்த 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 ஸ்கில்ஸை வந்து நம்மளோட என்ன சொல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து ஒரு ஸ்கில்லையும் அவர் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இது நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து கோஆப்ரேஷன் சரியாக நடக்கலை, இல்லை வந்து நம்மளால் ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டான ஆகலை, இல்லை சில விஷயங்கள் தவறுதலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கோப்பப் பண்ணி எடுத்து அதை அடுத்த விசாரம் பண்ண வச்சு அடுத்த இதில் எப்படி அதை சரி பண்ணுறது, அதை வந்து மாஸ்டர் தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அது மாஸ்டர் தான் பண்ணுவார், அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி ஒரு சடோரிலையும் இந்த மாதிரி நடக்குது. இது வரைக்கும் நான் பண்ணி 2-3 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7-8 சடோரியை தவிர 4-5 சடோரியை தவிர ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8 சடோரியை அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 24 நான் போன வந்ததுக்கப்புறம் ஒரு 15 சடோரி நடந்திருக்கும். 15ல் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா சடோரியும் அட்டன் பண்ணியிருப்பேன். 20-22 சடோரி நடந்திருந்ததுன்னா அதில் ஒரு 15லேருந்து 17 சடோரி நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஒரு சடோரியிலும் ஒரு விதமான ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது நம்மளோட மனத்தினால அதை வந்து நம்ம அளவிட முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மாஸ்டர் நடத்துறாரு. சடோரிக்கு ஒரு சடோரி கர்மயோகமும் ஒரு வேள்வி தான், அது நமக்கான வேள்வி. அது மாஸ்டர் நமக்கான வேள்வி நம்மளை வச்சுக்கிட்டு நமக்காக செய்கிறாரு. ஸோ அது கர்மயோகிகளுக்கு ஒரு மாதிரி நடக்குது, அதே இடத்துல தியானிகளுக்கு வேற மாதிரி நடக்குது. இதுதான் அங்கே ஒரு பெரிய பியூட்டி. ஸோ ஒரு சடோரியிலையும் மாஸ்டர் வந்து ஒரு விஷயங்கள் புதுசாக செய்வாங்க, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ முன்னாடி வந்து சடோரி வகுப்பு வந்து 2 நாள் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ 2 நாள் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சடோரி ஆக்கலாம், ஃபயரிங் சடோரி ஆக்கலாம் அப்படின்னு கர்மயோகிகளுக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னதும் ஓகே ஃபயரிங் சடோரி அப்படின்னு மறுநாள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியானிகளுக்கு இதே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் ஃபயரிங் சடோரி வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சு அதுவும் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது இன்னும் குயிக்கு.
அது 2 நாள் 48 மணி நேரத்தில் நடக்கிற விஷயத்த இன்னைக்கு இப்போ வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறோம். இது அடுத்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சடோரி ஒரு சடோரியிலையும் ஒரு விஷயத்தையும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு சடோ ஒரு இது சடோரியிலையும் ஒரு புது விஷயம் பண்ணுறாங்க. எங்களை எவால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ 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 மெனக்கிடுறாங்க. அப்படி அதில் மெனக்கிட்டு சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியல அவங்களோட எவால்வேஷனுக்கு அப்படின்னா தனியாக கூப்பிட்டு மாஸ்டர் வந்து புதுமலர்ச்சி முகாம் கூப்பிட்டு போய் அங்கே தனியாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அந்த இன்ஹெபிட்டன்ஸு அவங்களோட அந்த இயலாமையை போக்கி அவங்களோட பாசிட்டிவ் சைடை தொட்டு அவங்களுக்கு உள்ளார்ந்து என்னென்ன பண்ணணுமோ கூடயே இருந்து பண்ணி இது வந்து ஒரு குரு இந்த காலத்தில் அது இது மேபி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி குருகுல கல்வியில் நிகழ்ந்திருக்கலாம். அது அது சும்மா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம். பட் இங்கே எனக்கு நடக்கிறது அதுதான் குருகுல கல்வி தான். குரு கூடவே இருக்கிறாரு. கூடவே இருந்து ஒரு புதுமலர்ச்சி முகாம்லையும் அந்தமான் புதுமலர்ச்சி முகாம்லையும் அப்படி இது நடந்தது. அங்கே அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் சிம்லா குழு மணாலி இந்த ஒன்னஸை ஃபீல் பண்ண வச்சாங்க. இங்கே யாருமே வந்து லேடிஸும் கிடையாது, ஜென்ஸும் கிடையாது, எல்லாருமே ஒன்று. அந்த ஒன்னஸ்ங்கிறது எந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கும், அந்த 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 ஜெண்டர் வேரியேஷன் இல்லாமல், பாலின பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரே இதுதான், நம்மெல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம், ஒரே குருவோட திருவடி கீழே இருக்கோம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சாரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பத்ரிநாத், கேதார்நாத். இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். மாஸ்டர் கூட ஒரு 15 நாள் வேறு யாரோட இதுவும் இல்லாமல் 15 நாள் நான், மாஸ்டர், கூட வந்த மற்ற தியானிகள், ஒரு பெரும்பாலும் பயணங்கள் தான். அருமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு அந்த டைமில் எனக்கு நம்மளால் முடியல அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூட தேவையில்லை, நம்ம சொல்லக்கூட வேண்டாம். நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குன்னா நம்ம நினைக்க கூட இல்லை. எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது, ஒரு டல்லாக இருக்குங்கிறது நாம் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் அதை ஃபீல் பண்ணி எனர்ஜி கொடுத்து அந்த எனர்ஜியில் நம்ம யமுனோத்திரி மேலே ஏறி பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தோம். வர்றப்போ அவ்வளோ கால் வலி, அவ்வளோ நடக்க முடியல, அவ்வளோ டயர்டாக வரும். அந்த ட்ராவல் பண்ணுறப்ப வண்டியில் ஏறி காரில் ஏறினதுமே தூக்கம் வருது, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். ஆனால் இறங்குறப்ப பார்த்தா ஒரு கால் வலி இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாஸ்டர் அங்கே அவ்வளோ எனர்ஜி போட்டு நம்ம அந்த எனர்ஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த நெகட்டிவ் தோஷெலாம் அந்த வலியை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிவிட்டு புது எனர்ஜியை லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குரு வந்து அப்படியே சிஷியனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை தட்டி உன்னால் முடியும்னு என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்மளை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அப்புறம் அவர் இருக்கிற இடம்லாம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்காருன்னே நம்மளால பார்க்க முடியாத உயரத்தில் இருக்காரு. ஆனால் அவ்வளோ உயரத்தில் இருந்து இவ்வளோ கீழே வந்து நம்மளை கையை பிடிச்சி தூக்கி வாடா மேலே வாடா நான் இருக்கேன்டா கண்ணு மேலே தூக்கிட்டு போகிறேன். ஸோ இது வந்து இதுக்கு வந்து இது நன்றின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 சாதாரண வார்த்தை. இதுக்கு வந்து எப்பயுமே நம்ம சரணாகதி மட்டும்தான். இதுக்கு ஒரே நம்ம நன்றின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன இது. சரணாகதி நம்மளை கொடுக்கறது மட்டும்தான் அதுக்கான ஒரு
தீர்வுன்னு கூட கிடையாது, அதுவே ஒரு சின்ன நன்றி கடன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு இடத்துக்கும் கேதார்நாத்துக்கு வரப்பெல்லாம் வந்து அவ்வளோ பாடி பெயின், ஃபீவரிஸாக இருக்குது. சும்மா அப்படி கையை வச்சு அது ஒன்றுலாம் காண்டியும் சரியாயிரும். அப்படின்னு முட்டியில் ஒரு 2 தட்டு தட்டிட்டு அப்படியே இது பண்ணார். பார்த்தா அப்படியே சல்லுன்னு அந்த ஹீட்டு குறைஞ்சி அந்த இது எனர்ஜி அப்படியே ஸ்வங்குன்னு அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக போய் டாப்புன்னு பாசிட்டிவ் இருந்துச்சு. வித்தின் 10-15 மினிட்ஸில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் நாங்கள் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு எங்கள் வண்டி டிராஃபிக்கில் இருந்ததுனால நான் ஹோட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நடந்து போகிறோம், நான் நடந்து போகிறேன். அது வரைக்கும் இறங்கி நடக்க முடியாது, சும்மா ஒரு 10 அடி நடந்தாலே நம்மளால முடியாதுன்னு இருந்த நிலைமையில இப்போ அவ்வளோ இம்மிடியட்டாக ஒரு 10-15 நிமிஷம் நடந்தோம். மறுநாள் கேதார்நாத்துக்கு 16 கிலோமீட்டர் ஏறுறோம். அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ இன்புட் மாஸ்டர் போட்டுருந்தாங்க. அது மறக்கவே முடியாது. அப்புறம் பத்ரிநாத்லேயும் சரி, ருத்ரபிரயாகில் வந்து அந்த மூலாதாரத்தில் மெடிடேஷன் பண்ண சொல்லி நம்ம போன படத்தை பார்க்கறதுக்கான ஒரு ட்ரையல் பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அஸ்டானிஷிங். அது வந்து அது விவரிக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அவ்வளோ 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 அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நம்மளை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு நம்மளை அடுத்த லெவலுக்கு அவரே தட்டி 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 கொண்டு போகிறாரு. அது ஒரு வந்து மாஸ்டர் வந்து அவர் குருவா இருக்கிறப்ப குருவா இருக்கிறாரு, நண்பனா இருக்கிறப்ப நண்பனா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறப்ப அப்பாவா இருக்கிறாரு, அண்ணனா இருக்கிறப்ப அண்ணனா இருக்கிறாரு, தோழனா இருக்கிறப்ப தோழனா இருக்கிறாரு. அது பெரிய பெரிய அவர் திட்டுறாரு, கோபம் வர மாட்டேங்குது, காரி துப்புறாரு, திட்டுறாரு, என்னென்னமோ செய்யறாரு, கோபம் வரல அந்த இடத்துல. நம்ம பொதுவா திட்டினா, யார் திட்டினாலும் நமக்கு அது சுடுசொல் வச்சோ இல்லை வந்து நம்ம செய்யாதது ஒன்று சொல்லி திட்டும் போது பொதுவாகவே நமக்கு கோபம் வரும். அவ்வளோ திட்டாரு, நமக்கு கொஞ்சம் கூட ரோஷம் வர மாட்டேங்குது. அது அந்த ரோஷம் வராம இருக்கிறது தான் நாம பண்ற மாஸ்டருக்கு நாம பண்ண கைங்கரியம். அதுதான் நம்ம கிட்ட இருந்து மாஸ்டர் அதை நம்ம கிட்ட இருந்து கொள்றாரு. ஸோ அதைத்தான் ஒழிக்கிறாரு. அதை ஒழிச்சு அந்த அப்படியே அந்த சிலையாக்குறதுக்காக அந்த தேவையில்லாத இதெல்லாம் தட்டுவாங்கல்ல, அது மாதிரி நம்மளை வடிச்சு ஒரு வடிவான சிலையா கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து சாமியாக்குறாரு. அது வந்து த கிரேட். இதுக்கு அவரோட அந்த கருணை உள்ளத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அதை சொல்றதுக்கான சொல்லவே முடியல. அது சொன்னா அதுக்கு கண்ணீர், எங்களோட கண்ணீர் தான். அது எங்க மாஸ்டர் பத்தி பேசுறப்ப எங்களுக்கு வர்ற கண்ணீர் தான் நாங்க அவருக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை. இந்த கண்ணீர் தான் காணிக்கை. அதை தாண்டி நாங்க எது பண்ணாலும் அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் இதாக தான் இருக்கும். இந்த ஒன்னஸுக்காக ஒரு 6 மணி நேரம் கான்காலில் வச்சு பண்ணாரு. அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அது சொல்றப்பெல்லாம் கண் கலங்குது, நினைக்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி. அது எப்படி ஒரு மனுஷன் இப்படி பண்ண முடியும்? எப்பயுமே எல்லாருமே தன்னோட வாழ்க்கை, தன்னோட முன்னேற்றம், தன்னோட பணபலம், தன்னோட அதிகார பலம் பெருக்கிறதுக்கு யோசிக்கிறப்ப எப்படா ஒரு மனுஷன், அதுவும் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு சிஷ்யன், அவன் என்ன, யாரு, எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், என்ன வளர்ந்தான், அவனோட எதை பத்தியும் அவனோட நீ நல்லா வரணும்டா, டே நீ பெரிய ஆளா வரணும், நான் உன்னை பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன். அந்த கமிட்மெண்ட், ஐயோ
அதில் அந்த அவர் அவர் நம்ம கொடுக்கறதுல ஒரு 15% 20% நம்ம பிடிச்சிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். அதுவே நம்ம அந்த மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. ஸோ அது எக்ஸ்ட்ராடினரி மாஸ்டர். எந்த காலத்துலயும் உங்களோட பாதத்துக்கு கீழே தான் மாஸ்டர். உங்கள் பாதம் பணிந்து எப்பயுமே நாங்கள் வந்து உங்கள் பேரை காப்பாற்றுவோம் மாஸ்டர். அது உங்கள் ஸ்டூடெண்ட், உங்களோட சிஷ்யர்கள் அப்படிங்கிற அந்த பேரை நாங்கள் காப்பாற்றி உங்களுக்கு பெருமை சேர்ப்போம். அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினைக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை, நீங்கள் நினைக்கிற அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நாங்கள் வந்து உங்கள் கனவை மெய்ப்பிக்கிறதுக்கு உறுதியான முறையில் போராடுவோம் மாஸ்டர். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்களை அந்த மாதிரி தான் வார்த்தை எடுக்கிறீங்க. நன்றின்னு சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன வார்த்தை மாஸ்டர். சமர்ப்பணம் மாஸ்டர். எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு சமர்ப்பணம். நன்றி மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ